பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 25 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. பரலோக ராஜ்யம் எத்தனை கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும்? பதில் 10 கன்னிகைகளுக்கு. கேள்வி 2. யார் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை? பதில் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். கேள்வி 3. எப்பொழுது மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் உண்டாயிற்று? பதில் நடுராத்திரியிலே. கேள்வி 4. உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டவர்கள் யார்? பதில் புத்தி இல்லாதவர்கள். கேள்வி 5. யார் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள்? பதில் ஆயத்தமாயிருந்தவர்கள். கேள்வி 6. 5 தாலந்தை வாங்கினவன் எத்தனை தாலந்தை சம்பாதித்தான்? பதில் 5 தாலந்தை. கேள்வி 7. 1 தாலந்தை வாங்கினவன் எங்கே தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான்? பதில் நிலத்தை தோண்டி. கேள்வி 8. கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், எதின்மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்றார்? பதில் அநேகத்தின் மேல். கேள்வி 9. எந்த இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் என்றான்? பதில் தெளிக்காத இடத்தில். கேள்வி 10. யாருக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான்? பதில் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கேள்வி 11. மனுஷகுமாரன் எப்படி வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்? பதில் தமது மகிமை புரிந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது. கேள்வி 12. எதை தமது வலது பக்கத்திலும் நிறுத்துவார்? பதில் செம்மறியாடுகளை. கேள்வி 13. யாரை பார்த்து உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்பார்? பதில் வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து. கேள்வி 14. மிகவும் சிறியவராகிய யாருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார்? பதில் என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு. கேள்வி 15. இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து என்ன சொன்னார்? பதில் சபிக்கப்பட்டவர்களே. கேள்வி 16. நித்திய அக்கினி யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? பதில் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும். கேள்வி 17. நீதிமான்கள் எங்கே போவார்கள் என்றார்? பதில் நித்திய ஜீவன் அடையவும். கேள்வி 18. யார் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள்?
பதில் சகல ஜனங்களும். கேள்வி 19 வெள்ளாடுகளை எந்த பக்கத்தில் நிறுத்துவார்? பதில் தமது இடது பக்கத்திலும். கேள்வி 20 நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று சொன்னவன் யார்? பதில் ஒரு தாளந்தை வாங்கினவன். God bless you.